ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராவணன் தன்னுடைய ஆலோசகர்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறான். இந்த மாதிரி கடலை கடந்து ஒரு வானரன் வந்திருக்கான், நம்மளுடைய நகரத்தை சேதம் பண்ணியிருக்காங்கும்பொழுது நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. பலவிதமான ஆயுதங்கள் கொண்ட படை நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்க உங்களுக்கு கவலை வேண்டாம்னுட்டு அந்த அரக்கர்கள் ராவணனை இப்படி கவலைப்படும் போது தேற்றுறாங்க. இந்த பூமியில் இந்திரனுக்கு நிகரான பலம் படைத்த சத்திரியர்கள் இருக்காங்க. ஆண்மையிலையோ ஆற்றல்லையோ ஆர்வத்திலையோ ராமனுக்கு எந்த வகையிலையும் யாரும் ராமனுக்கு குறைச்சலானவா கிடையாது. நீங்களும் அந்த சத்திரியர்கள்லாம் வென்றவர், அதனால் கவலைக்கு இடமில்லைன்னு தேற்றுறாங்க ராவணனை. இப்படிலாம் அரக்கர்கள் பேசி முடித்தோன்னே பிரகஸ்தன் பேச தொடங்குறார் ராவணனை பார்த்து. நம்ம எல்லாரும் அஜாக்கிரதையாக இருந்த நேரத்தில் ஹனுமானால் நம்ம ஏமாற்றப்பட்டோம், அவ்வளவுதானே தவிர தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள் இவா எல்லாரையும் போரில் வெண்ண உங்கள் முன்ன வானரர்கள் நிற்க கூட சக்தி இல்லாதவ. அரசே கட்டளை இடுங்க, மலைகள், காடுகள், தோட்டங்கள் எல்லாத்தையும் கூட பூமி முழுசையும் ஒரு இடத்துல கூட ஒரு வானரம் கூட இல்லைன்னு நான் செஞ்சு காட்டுறேன்னுட்டு சொல்கிறார் அந்த வீரனான பிரகஸ்தன். அவர் தான் ராவணனுடைய சேனாதிபதி. இதையடுத்து துர்முகன்ற அரக்கன் பேசுகிறார். நம்ம பட்டணத்தையும் அந்தப்புறத்தையும் ஒரு குரங்கு தாக்கிட்டு போயிருக்குன்றது உங்களுக்கு பெரிய அவமரியாதையாகும். அதனால் உடனே போய் பாதாள லோகத்துலேயோ ஆகாயத்துலேயோ வானரர்கள் எங்கே ஒளிஞ்சின்றதாலும் சரி அவளை தேடி பிடிச்சு கொன்று நான் திரும்பி வரேன்னுட்டு அந்த துர்முகன்ற அரக்கன் சபதமிடுறார். வஜ்ரதம்ஷ்டன் அப்படின்றவர் சொல்கிறார், சுக்ரீவன், லக்ஷ்மணன் இவாளோட சேர்ந்து கர்வம் தலைக்கேறினவனான ராமன் நம்ம எதிர்த்து வர்ற நேரத்தில் ஒரு அற்ப பிறவியான ஹனுமானோடு நமக்கு என்ன வேலை? என்ன அனுப்புங்க. சுக்ரீவன், லக்ஷ்மணன் இவாளோட சேர்த்து ராமரையும் கொண்டுட்டு நான் திரும்புகிறேன்னுட்டு சொல்கிறார் அந்த வஜ்ரதம்ஷ்டன். அப்போ மேலே அவர் சொல்கிறார், ராஜாவே, நான் மேலும் ஒரு விண்ணப்பம் வைக்க விரும்புகிறேன். எச்சரிக்கையோடு இருக்கிறவனும் உபாயங்களை கையாளுறதுல நிபுணனாக இருக்கிறவனும் எவனோ அவன்தான் எதிரிகளை வெல்வான். நம்ம அரக்கர்களுக்குள்ளே பெரும் வீரர்கள் இருக்காங்க. அவள் மனசால் நினைக்கிற உருவத்தை எடுக்கிற வல்லமை படைச்சவா. அவளில் பலர் மானிடர்களாக உருவம் வச்சுண்டு ராமனை போய் அடைஞ்சு அவன்கிட்ட பின்வருமாறு சொல்லணும். உங்கள் தம்பியான பரதனால் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம், பரதனும் படையோடு உங்களுக்கு உதவுறதுக்காக வந்துட்டுருக்கார் அப்படின்னு ஒரு செய்தியை ராமனுக்கு தெரிவித்தாக்கா அவன் பரதன் படை வந்துட்டுருக்க பாதை எதுன்னு நம்ம போகிறோமோ அதை நோக்கி தன்னுடைய படையை தரத்தின்னு வருவான். நம்ம அந்த இடத்துல ஆயுதங்களோட முன்னையே காத்துன்றது திடீர்னு ராமனுடைய படைகளை தாக்கி அப்போ எல்லாரையும் யமன் உலகுக்கு நம்ம அனுப்பலாம். இந்த சூதில் ராமனும் லக்ஷ்மணனும் கண்டிப்பாக சிக்கிப்பாங்க. சூழ்ச்சினால் அவளை நம்ம கொன்னுடலாம் அப்படின்னுட்டு ஒரு ஒரு திட்டத்தை இந்த வஜ்ரதம்ஷ்டன் அப்படின்றவர் சொல்கிறார். அடுத்து சிலர் பேசின பிறகு கும்பகர்ணனின் மகனும் பெரும் வீரனுமான நிக்கும்பன் பேசுகிறார். நீங்கள் எல்லாரும் மன்னரோட இங்கேயே இருங்க, நான் ஒருத்தனாவே லக்ஷ்மண, ராம, சுக்ரீவன், ஹனுமான், வானரர்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு திரும்புகிறேன்னு அவர் சொல்கிறார் அந்த நிக்கும்பன். மேலும் இது பலரும் பேசின பிறகு பல அரக்கர்கள் கையில் ஆயுதங்களை ஏந்தினவா ரொம்ப கோபத்தோடு ராவணனை பார்த்து, இதோ நாங்கள் புறப்பட்டுட்டோம், ராம லக்ஷ்மணா இவாளெல்லாம் அழிச்சிட்டு தான் திரும்புகிறோம், ஹனுமானையும் கொன்னுட்டு தான் நாங்கள் வருவோன்னுட்டு தீர்மானமாக சொல்கிறாங்க அந்த அரக்கர்கள். இப்படி பேசின வாளெல்லாம் அமரும்படி சொல்கிறார் ராமர். அப்போது கையை கூப்பிண்டு விபீஷ்ணன் பேச தொடங்குறார். எந்த ஒரு காரியமும் சாம, தான, பேத அப்படின்ற 3 முறையில் சாதிக்க முடியாமல் இருக்கோ அந்த காரியத்துக்கு உபாயமாக தான் தண்டனையை நம்ம பயன்படுத்தணும்னுட்டு ராவணன்கிட்ட விபீஷ்ணன் பேசுகிறார். இதை பெரியவா வற்புறுத்தி சொல்லியிருக்கா. அஜாக்கிரதையாக இருக்கிறவா, தெய்வத்தால் கைவிடப்பட்டவா, இப்படியெல்லாம் இருக்கவாகிட்ட நம்ம வீரத்தின் மூலம் முறையாக நம்ம அளிக்கிற தண்டனை பலிக்கும். ஆனால் எச்சரிக்கையோடு இருக்கிறவாளும் வெற்றியை இயல்பாக உடைய வீரரும் தெய்வ பலம் பெற்றவரும் சினத்தை வென்றவரும் எளிசில் அணுக முடியாதவருமான ராமரை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு கேட்குறார் இப்போது விபீஷ்ணன் ராவணன்கிட்ட. அப்போ அவர் மேலும் சொல்கிறார், பயங்கரமான சமுத்திரத்தை ரொம்ப எளிசில் தாண்டி லங்கையில் ஹனுமானால் செய்யப்பட்டிருக்க காரியத்தை நினச்சி பாருங்கள். கூடியிருக்க அரக்கர்களே எதிரிகளுடைய படைபலமும் அவற்றின் பராக்கிரமமும் நம்மளால் நிச்சயமாக அறிஞ்சு கொள்ள முடியாதவ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் நம்ம முனையக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.